அர்ஜுன் மற்றும் அஞ்சலி இவர்களின் காதல் நெடுங்காலமாக ஒரு காவியம் போல தொடங்கி இப்போது ஒரு அழகான குடும்பமாக வளர்ந்திருக்கிறது. பல வருட காதல், பெற்றோரின் ஆசீர்வாதத்துடன் நடந்த திருமணம் என இவர்களது வாழ்க்கை ஒரு நம்ப முடியாத கனவு போலதான் அமைந்தது. திருமணமான ஆரம்ப காலங்களில் இவர்களுக்குள் இருந்த அந்த நெருக்கமும் ரொமான்ஸும் ஊரையே பொறாமைப்படும் அளவிற்கு இருக்கும். ஒரு நிமிடம் கூட ஒருவரை ஒருவர் பிரியாமல் முத்தங்களாலும் தீண்டல்களாலும் தங்களது உலகத்தை அழகாக செதுக்கி வைத்திருந்தனர். இப்போது திருமணமாகி 6 வருடங்கள் ஓடிவிட்டன. அவர்களுக்குள் கவின் என்ற துருதுருப்பான மகன் இருக்கிறான். கவின் வந்த பிறகு அஞ்சலியின் உலகம் மொத்தமாக அவனை சுற்றியே சுழல ஆரம்பித்தது. காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை மகனின் சாப்பாடு, விளையாட்டு, தூக்கம் என அவளது நேரம் முழுவதும் அவனுக்கே சரியாக இருந்தது. அர்ஜுன் ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் வீட்டிற்கு வந்ததும் அஞ்சலியுடன் தான் நேரம் செலவிடவே விரும்புவான். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக இருந்தது. ஒரு இரவு அர்ஜுன் ஆசைகளோடு அவளை பின்னாலிருந்து அணைக்க வந்தான். இன்னைக்கு கம்பெனியில ரொம்ப ஸ்ட்ரெஸ் அஞ்சலி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமா என்று கரகரப்பான குரலில் அவளது கழுத்தில் முகம் புதைக்க முயன்றான். அஞ்சலி அப்போதுதான் கவினுக்கு பால் புகட்டி உறங்க வைத்துக் கொண்டிருந்தாள். அஞ்சலி உடனே இருங்க மாமா, இன்னும் கவின் தூங்கல, அவன் கண்ணு மூடுற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருங்க, நீங்க தொட்டா அவன் முழிச்சிடுவான் என்று மெல்லிய குரலில் அவனை தள்ளிவிட்டாள். அர்ஜுன் ஒரு பெரும் மூச்சுடன் விலகி போய் படுத்துக் கொண்டான். இது ஒரு நாள் நடந்த விஷயம் அல்ல, கடந்த 5 வருடங்களாகவே இதுதான் கதை. கவின் பிறந்த பிறகு அவளுக்கு மனைவி என்ற பாத்திரத்தை விட தாய் என்ற பாத்திரம்தான் முதன்மையாகி போனது. அவளுக்கு கணவனின் மேல் காதல் குறையவில்லை, ஆனால் அந்த பழைய உடல் ரீதியான நெருக்கத்தை பற்றி யோசிக்க கூட அவளுக்கு நேரமில்லை. அர்ஜுன் கட்டிலில் படுத்துக்கொண்டு தூங்கும் அஞ்சலியை பார்த்தான். அஞ்சலி கலைந்த கூந்தலுடன் சோர்வான முகத்துடனும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அந்த சோர்விலும் அவள் பேரழகியாக தான் தெரிந்தாள். அவளது இடையின் வளைவு, பாதி விலகி இருந்த சேலையின் வழியாக தெரிந்த அவளது மேனியம் அர்ஜுனுக்குள் ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தியது. மெதுவாக அவள் அருகில் நகர்ந்து சென்று அவளது கையை பற்றினான். ஆனால் அஞ்சலியோ இன்னைக்கு கவினை தூக்கியே முதுகெல்லாம் பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் தூங்க விடுங்க என்று சொல்லிக்கொண்டே மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொண்டாள். அர்ஜுனுக்கு அப்போது ஒரு ஏமாற்றம். ஆனால் அவனுக்கு தெரியும், அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு ஆணாக அவளது நெருக்கம் இல்லாமல் அவனால் இருக்க முடியவில்லை. பல நேரங்களில் அலுவலகத்தில் இருந்து சீக்கிரம் வருவான், அவளை ஆசையோடு அணைக்க துடிப்பான். ஆனால் கவின் ஓடி வந்து இடையில் நின்று கொள்ளுவான். அல்லது ஏதோ ஒரு வீட்டு வேலையில் பிஸியாக இருப்பாள். இப்படியெல்லாம் நான் வீட்டுக்கு வந்தா வாசல்லே வந்து கட்டிப்பிடிப்பா, இப்போ நான் இருக்கேனான்னு கூட அவளுக்கு தெரிய மாட்டேங்குது என்று அர்ஜுன் மனதிற்குள் வருத்தப்பட்டான். அவர்களுக்குள் இருக்கும் அந்த தீ அணையவில்லை. ஆனால் அந்த தீயை மூட்டுவதற்கான சந்தர்ப்பம்தான் அமையவில்லை. அர்ஜுனின் கண்கள் அவளது இடையின் அந்த மென்மையான பகுதியில் நிலைத்து நின்றன. அந்த பழைய நாட்களில் இதே இடத்தில் அவன் தனது முகத்தை புதைத்துக் கொண்டு மணிக்கணக்கில் கிடப்பான். அந்த நினைவுகள் அவனது உணர்ச்சிகளை தூண்டினாலும் நடுவில் தூங்கும் மகனை நினைத்து அவன் கட்டுப்படுத்திக் கொண்டான். அஞ்சலிக்கு இது எதுவுமே புரியவில்லை என்று சொல்ல முடியாது. அவளுக்கும் தன் கணவனின் அரவணைப்பு தேவைதான். ஆனால் உடல் சோர்வும் மகனின் தேவைகளும் அவளை ஒரு இயந்திரமாக மாற்றி வைத்திருந்தன. கணவனின் இயக்கமான பார்வை அவளது முதுகில் படுவதை உணர்ந்தாலும் அவளால் அதற்கு பதில் சொல்ல முடியாத அளவிற்கு தூக்கம் அவளை தழுவியது. அந்த அறையில் ஏசியின் குளிர்ச்சி இருந்தாலும் அர்ஜுனுக்கு மட்டும் ஒருவிதமான அனல் வீசிக் கொண்டிருந்தது. அஞ்சலியை எப்படியாவது இந்த சோர்விலிருந்து மீட்டு அவர்களின் பழைய ரொமான்ஸை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலை சமையலறையில் காபி வாசம் கமகமக்க அஞ்சலி தயார் செய்து கொண்டிருந்தாள். அப்போது பின்னால் இருந்து மெதுவாக வந்த அர்ஜுன் அவளது இடையை வளைத்து பிடித்து தன்னோடு இறுக அணைத்துக் கொண்டான். அவளது சூடான மார்பு அவளது முதுகில் அழுத்த அஞ்சலி ஒரு நிமிடம் திடுக்கிட்டு போனாள். என்னது காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா?
கைய விட கவினுக்கு ஸ்கூல் போக லேட் ஆகுது என்று அவள் முணுமுணுத்தாலும் அவளது அணைப்பு அவளுக்கு ஒரு மெல்லிய சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அர்ஜுன் அவளது கழுத்தின் வளைவில் முகம் புதைத்து ஆழமாக அந்த வாசனையை நுகர்ந்தான். நேத்துதான் என்னை விரட்டி விட்ட, இப்பவாச்சும் கொஞ்சம் என்னை கவனிடி ப்ளீஸ் என்று அர்ஜுன் கெஞ்சிக் கொண்டே அவளது காதோரம் மெதுவாக கடித்தான். ப்ளீஸ் மாமா, கவின் ஓடி வந்துட போறான், சின்ன பையன் முன்னாடி இதெல்லாம் தப்பு என்று அவள் அவனை தள்ள முயல அர்ஜுன் விடாமல் அவளை தன் பக்கம் திருப்பினான். அவளது இரு கைகளையும் பற்றி சமையல் மேடையோடு அணைத்து அவளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். கொஞ்ச நேரம் தாயா என்று கேட்க அவளோ ஒரு சின்ன கிஸ் மட்டும்தான் என்றாள். எதுக்காக இவ்வளவு சீன் போடுற என்று குறும்பு மின்னும் கண்களோடு அவளது முகத்தை நெருங்கினான். அஞ்சலி அவரது கண்ணை தவிர்க்க முடியாமல் சரி சீக்கிரம் என்று கண்களை மூடிக்கொள்ள அர்ஜுன் சிரிக்கத் தொடங்கினான். கிஸ் கொடுக்க சொன்னா ஏதோ இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி கண்ணை மூடிக்கிட்ட, அப்படி இல்ல, என் கண்ணை பார்த்து கொடு என்று அவளை சீண்டினான். அவளது முகத்தை ஏந்தி பிடித்து 5 வருடம் ஆச்சு, ஆனா இன்னைக்கும் உன்னை பார்க்கும்போது அந்த பழைய காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வருது, நீ இன்னும் அதே அழகுதான் என்று ரொமாண்டிக்காக பேசிக்கொண்டே இவளது இதழ்களை தனது இதழ்களால் வருடினான். மெதுவாக ஆரம்பித்து பின் ஆழமான ஒரு முத்தத்தை அவளுக்கு பரிசளித்தான். அஞ்சலி ஒரு நிமிடம் உலகையே மறந்து அவளது அணைப்பில் கரைந்து போனாள். அவளது கைகள் அவளது இடையே மென்மையாக ரசித்துக் கொண்டிருந்தன. சரியாக அந்த நேரத்தில் மம்மி பசிக்குது என்று கத்திக்கொண்டே கவின் சமையலறைக்குள் ஓடி வந்தான். உடனே அவள் பதற்றத்தில் அவனை தள்ளிவிட்டு இதோ வந்துட்டேன் செல்லம் என்று மூச்சு வாங்க சொன்னாள். அர்ஜுன் சற்று முறைப்புடன் கவினை பார்த்தான். ஏண்டா உனக்கு எப்பவுமே இதே வேலையா போச்சு, கரெக்டா டைமுக்கு வந்து நிக்கிறியேடா என்று செல்லமாக திட்டியபடி அவனை தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டான். கவின் அவரது கன்னத்தை கிள்ளிட்டாடி, மம்மி எதுக்கு மூச்சு வாங்குறீங்க என்று மழலை மாறாமல் கேட்க அர்ஜுன் அஞ்சலியை பார்த்து ஒரு குறும்பான பார்வை பார்த்தான். அது மம்மிக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் கொடுத்துட்டே இருந்தேன்டா, ஆனா நீ வந்து கெடுத்துட்ட என்று அவன் சொல்ல அஞ்சலி வெட்கத்தில் சிரித்து கொண்டு போங்க மாமா, போய் ரெடி பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு திரும்பிக் கொண்டாள். கவினை கொஞ்சி விளையாடும் அர்ஜுனை பார்க்கும்போது அவளுக்கு இருந்த தலைவலி எல்லாம் மறைந்து ஒரு நிமிடம் நிம்மதியாக இருந்தது. அர்ஜுன் கவினை தூக்கி மேலே போட்டு பிடிக்க அந்த சமையல் அறை முழுக்க அவர்கள் சிரிப்பொலியால் நிறைந்தது. ஆனால் அர்ஜுனின் கண்கள் மட்டும் அடியே இன்னைக்கு நைட்டு உன்னை விடமாட்டேன் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அன்று இரவு அந்த அறையில் இருந்த ஏசியின் குளிர்ச்சியும் ஜன்னல் வழியாக ஊடுருவிய நிலவொளியும் ஒரு இதமான சூழலை உருவாக்கி கொடுத்தது. கவின் மெத்தையின் நடுவில் படுத்துக்கொண்டு அஞ்சலியின் சேலையை பிடித்துக்கொண்டு மெல்ல கண்களை மூடிக்கொண்டிருந்தான். அஞ்சலி அவரது தலையை தடவி கொடுத்து உறங்க வைத்துக் கொண்டிருந்தாள். இன்று ஒரு விசேஷத்திற்கு போயிட்டு வந்ததால் அவள் இன்னும் அதே பட்டு சேலையில்தான் இருந்தாள். அவளது கூந்தலில் இருந்து மல்லிகை பூவின் வாசனை அந்த அறை முழுவதும் கமகமவென பரவி இருந்தது. அந்த வேளையில் அவள் இன்னும் இளமையாகவும் பேரழகியாகவும் தெரிந்தாள். பக்கத்தில் படுத்திருந்த அர்ஜுனிற்கு அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளது இடையின் அந்த வளைவும் அந்த அழகும் அவனது உணர்ச்சிகளை உசுப்பியது. மெதுவாக நகர்ந்து சென்று அஞ்சலியின் தோளில் முகம் புதைத்தான். கவின் குட்டி தூங்கிட்டான்ல என்று மெல்லிய குரலில் அவளது காதோரம் கிசுகிசுத்தான். அஞ்சலி அவனை ஒரு எச்சரிக்கை பார்வை பார்த்தாள். இன்னும் இல்ல, சும்மா கண்ணை மூடிக்கிட்டே இருக்கான், கையை எடுங்க மல்லிகைப்பூ நசுங்கிட போகுது என்று அவனை தள்ளிவிட முயன்றாள். அவன் விடவில்லை. அவளது இடுப்பில் தனது கையை செலுத்தி அவளை தன் பக்கம் இழுத்தான். ப்ளீஸ்டி, எனக்கும் ஆசையா இருக்கும்ல, ரொம்ப நாளாச்சு நம்ம இப்படி தனியா இருந்து, இந்த மல்லிகைப்பூ வாசனை என்னை என்னென்னமோ பண்ணுதடி என்று கெஞ்சும் குரலில் சொன்னான். அவனது இதழ்கள் அவளது தோள்பட்டையில் ஒரு சிறு முத்தத்தை பதித்தன. மாமா வேணாம்னு சொல்றேன்ல. அவன் திடீர்னு முழிச்சுப்பான். எனக்கு பயமா இருக்கு, இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்க விடுங்க என்று அஞ்சலி பிடிவாதமாக சொன்னாள்.
அர்ஜுன் ஒரு நிமிடம் அமைதியான பிறகு ஒரு குறும்பு சிரிப்புடன் அவளது காதருகே குனிந்தான். சரி, என் ஆசைக்காக வேணாம், நம்ம கவின் குட்டிக்காக யோசி. அவனுக்கு தம்பி இல்லன்னா தங்கச்சி வேணும்ல. பாவம், அவன் மட்டும் தனியா விளையாண்டுகிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு கம்பெனி கொடுக்க வேண்டாமா என்று ரூட்டை மாற்றினான். அவளுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. அப்போது அதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் கெஞ்சுறீங்களா? என்ன ஒரு வில்லத்தனம் உங்களுக்கு என்று அவரது மார்பில் செல்லமாக இடித்தாள். அப்படி எல்லாம் இல்லடி, இது நம்ம பையன் மேல இருக்க பாசம். என்ன சொல்ற, ஒரு தம்பி பாப்பாவே ரெடி பண்ணிடலாமா என்று அவன் இன்னும் நெருக்கமாக வந்து அவளது சேலையின் முந்தானையை மெதுவாக நீக்கினான். அவனது அந்த அப்பாவியான பார்வையும் குறும்பான பேச்சும் அஞ்சலியின் மனதை கரைத்துவிட்டது. அவள் மெதுவாக சிரித்துக் கொண்டே, உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். அப்போ சம்மதமா என்று அர்ஜுன் ஆசையோடு கேட்க, அவள் வெட்கத்தில் தலை குனிந்து அவனது மார்பில் முகம் புதைத்து சம்மதம் சொன்னாள். அந்த தருணத்திற்காகவே காத்திருந்த அர்ஜுன் கவினுக்கு தெரியாமல் மிக ரகசியமாகவும் அழகாகவும் அவளை ஆக்கிரமிக்க தொடங்கினான். அஞ்சலி சம்மதம் சொன்ன அந்த நொடி அர்ஜுனுக்கு ஒரு புதிய வேகம் பிறந்தது. அவள் நெற்றியில் தொடங்கி இமைகள், கன்னங்கள் என ஒவ்வொன்றிலும் தனது இதழ்களால் முத்திரை பதித்தான். இப்போது மல்லிகைப்பூ வாசனை அவனது போதையை இன்னும் அதிகப்படுத்தியது. இருங்க, கவின் நடுவுல இருக்கான் என்று அஞ்சலி மூச்சடைக்க சொல்ல, அர்ஜுன் அவளது கழுத்தில் முகம் பதித்து அவன் தூங்கிட்டான். ஆனா எனக்குதான் தூக்கம் வரலை என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். தனது கைகளால் மெதுவாக தனது ஆதிக்கத்தை செலுத்தத் தொடங்கினான். அவளுக்கு ஒரு நிமிடம் பயமும் ஆசையும் கலந்தது. இங்க வேண்டாம், அவன் திடீர்னு முழிச்சுட்டானா சங்கடமா இருக்கும், நம்ம ஹாலுக்கு போகலாம் என்று அவள் கேட்க, அர்ஜுன் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. அவளை அப்படியே ஒரு மலர் கொத்தை போல தூக்கிக் கொண்டு ஹாலுக்கு நடந்தான். ஹாலில் ஒரு மென்மையான ஃப்ளோர் பெட் இருந்தது. அதில் அவளை மெதுவாக கிடத்தி அவளுக்கு மேலே ஒரு போர் வீரனைப் போல பாய்ந்தான். இன்னைக்கு நீ நிஜமாவே தேவதை மாதிரி இருக்க. இந்த மல்லிகைப்பூ வாசனைக்கும் உனக்கும் என்னென்னமோ பண்ணுதடி என்று அவளது இதழ்களை ஆழமாக பருகினான். அஞ்சலிக்கு இப்போது உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் போயின. நீங்களும் தான் அன்னைக்கு காலேஜ்ல பார்த்த அதே சுட்டி பையன் மாதிரி இருக்கீங்க என்று சொல்லி அவரது சட்டையின் பட்டன்களை அவசரமாக கழற்றினாள். அர்ஜுனன் அகன்ற மார்பில் அவளது விரல்கள் ஒரு தாளம் போட, அர்ஜுன் அவளது இடையின் மடிப்புகளில் தனது முத்தங்களால் கோலமிட்டான். மெதுவாக என்று அவள் முணுமுணுக்க, இன்னைக்கு மெதுவா முடியாதுடி, 5 வருஷம் ஆச்சு, ஆனா உன்கிட்ட இருக்க அந்த புதுமை இன்னும் குறையவே இல்லை என்று அவளது சேலையை விலக்கி அவளது மேனியில் தன் காதலை செதுக்கத் தொடங்கினான். இருவரும் ஒருவரை ஒருவர் தின்பது போல வெறித்தனமான நெருக்கத்தில் இருந்தபோது சட்டென்று பெட்ரூம் கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. மம்மி, தாடி என்று கவின் கண்களை கசக்கிக் கொண்டே ஹாலுக்கு வந்துவிட்டான். அவர்கள் இருவரும் மின்னல் வேகத்தில் விலகினார்கள். அஞ்சலி பதற்றத்தில் தனது சேலையை சரி செய்து கொண்டு தரையில் கிடந்த தலைமுடியை அள்ளி கட்டி கொண்டாள். இருவரின் முகத்திலும் ஒரு திருட்டு மொழி. என்னடா தங்கம், ஏன் எழுந்து வந்துட்டீங்க என்று அஞ்சலி மூச்சிறைக்க சமாளித்தாள். மம்மி, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க என்று கவின் கேட்டான். அர்ஜுன் பல்லை கடித்துக் கொண்டு, அது உள்ள காத்து வரலடா, அதுதான் நானும் மம்மியும் வெளியே வந்து படுத்தோம், இங்க நல்லா காத்து வருதில்லை என்று சொல்லி சமாளித்தான். குடுகுடுவென ஓடி வந்து அவர்கள் இருவருக்கும் நடுவில் அப்படியே படுத்துக்கொண்டான். இப்ப நானும் இங்கேயே தூங்குறேன், மம்மி கைய பிடிச்சுக்கோங்க என்று சொல்லி அஞ்சலியின் கையை எடுத்து தன்மேல் வைத்துக் கொண்டான். அர்ஜுன் ஒரு பெருமூச்சை விட்டுக்கொண்டு, எப்படியோ ஒரு வில்லன் இன்னைக்கு நம்ம கதையை முடிச்சுட்டான், கவின் நீ நிஜமாவே டைமிங் கிங்கா என்று புலம்பினான். அஞ்சலி அவரது ஏமாற்றத்தை பார்த்து சிரிப்பை அடக்க முடியாமல், இருவருக்கும் தெரியாமல் அர்ஜுனின் கைகளை தனது மற்றொரு கையால் இறுக்கி பற்றிக் கொண்டாள். இருந்த நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று ஜாடையாக சொல்ல, அர்ஜுன் அவளது கையை அழுத்தமாக பிடித்துக் கொண்டான். கவின் நடுவில் நிம்மதியாக உறங்க, அவர்கள் இருவர் கைகளும் பிணைந்திருக்க அந்த இரவு ஒரு அழகான குடும்ப காவியமாக நிறைவுற்றது.
மறுநாள் காலை அர்ஜுனிடம் ஒரு அசாத்தியமான சுறுசுறுப்பு தொற்றியிருந்தது. வழக்கமாக அலாரத்தை அணைத்துவிட்டு புரண்டு படுப்பவன் இன்று அஞ்சலி எழும்புவதற்கு முன்னே எழுந்துவிட்டான். கவினை தூக்கிக் கொண்டு போய் குளிக்க வைத்து அவனுக்கு யூனிபார்ம் மாட்டிவிட்டு குனிந்து அவனது ஷூலேஸ்களை கட்டி கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ஒரு மர்மமான புன்னகையும் கண்களில் ஒரு மின்னலும் இருந்தது. காபி கப்புடன் சமையலறையிலிருந்து வந்த அஞ்சலி இந்த திடீர் மாற்றத்தை பார்த்து அப்படியே உறைந்து போனாள். என்ன சார், இன்னைக்கு சூரியன் மேற்கே உதிச்சிருச்சா? காலையிலேயே பயங்கர எனர்ஜியா இருக்கீங்க என்று கிண்டலாக கேட்டாள். அர்ஜுன் நிமிர்ந்து அவளை பார்த்து ஒரு கண்ணடித்தான். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்குதான் இவ்வளவு முன்னேற்பாடு. நான் கவினை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ்ல ஒரு பர்மிஷனை போட்டு வந்துடுறேன், நீ ரெடியா இரு என்று சொல்லிவிட்டு கவினை தூக்கிக் கொண்டு பைக்கில் பறந்தான். நேரம் நகரத் தொடங்கியது. 10:30 மணி இருக்கும். அஞ்சலி அவன் சொன்னது போல ஒரு அழகான மஞ்சள் நிற பட்டு சேலையை உடுத்தி மல்லிகை பூவை சூடி லேசான மேக்கப்புடன் ஒரு தேவதையைப் போல தயாராகி நின்றாள். என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லவே இல்லையே என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தபடி வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு காலிங் பெல் சத்தம் கேட்டது. வந்துட்டேன் என்று உற்சாகமாக கத்திக்கொண்டே ஓடிப்போய் கதவை திறந்தாள். வெளியே அர்ஜுன் நின்று கொண்டிருந்தான். அர்ஜுன், நான் கிளம்பிட்டேன், போகலாமா என்று அவள் கேட்க, அர்ஜுன் அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு தீர்க்கமான பார்வையில் அளந்தான். அந்த பார்வையில் இருந்த அந்த தகிப்பு அஞ்சலிக்கு ஏதோ ஒரு ரகசியத்தை சொன்னது. உடனே ஏதும் சொல்லாமல் அவன் உள்ளே நுழைந்து அடுத்த வினாடி கதவை பின்னால் தள்ளி படார் என்று தாளிட்டான். அஞ்சலி குழப்பத்துடன், என்ன பண்றீங்க, ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகலையா என்று கேட்க, அவன் அவளை மெதுவாக அந்த சுவரோடு அணைத்து அவளது இடையே சுற்றி தனது வலமான கரங்களால் வளைத்தான். என்ன ஃபங்க்ஷன் என்று கேட்டாள். நேத்து கவின் வந்து கெடுத்தானே, அந்த மிச்சமீதி வேலையே முடிக்கிறதுக்காகத்தான் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த வீட்டுல நம்ம 2 பேரும் மட்டும்தான். இன்னைக்குதான் நமக்கான ஃபங்க்ஷன் என்று அவளது காதோரம் கரகரப்பான குரலில் கிசுகிசுத்தான். அஞ்சலிக்கு இப்போதுதான் அவன் செய்த மாஸ்டர் பிளான் புரிந்தது. நீங்க ரொம்ப மோசம் என்று சிரித்துக்கொண்டே அவளது மார்பில் சாய்ந்தாள். அர்ஜுன் அவளது முகத்தை ஏந்தி பிடித்து, 5 வருஷம் ஆகுது, ஆனா இன்னைக்கு உன்னை பார்க்கும் போதும் அதே முதல் நாள் ஃபீலிங் தான் வருது. இந்த மல்லிகைப்பூ வாசனை இந்த சேலையில உன்னை என்னென்னமோ பண்ணுது என்று சொல்லியே அவளது இதழ்களை ஆழமாக பருகத் தொடங்கினான். அறைக்குள்ள இருந்த அந்த தனிமை அவர்களின் காதலுக்கு ஒரு புதிய வேகத்தை கொடுத்தது. அர்ஜுன் அவளை அப்படியே அள்ளி தூக்கிக் கொண்டு பெட்ரூம் நோக்கி நடந்தான். தனது கால்களால் கதவை எட்டி மூடி தாளிட்டவன் அவளை அந்த மென்மையான மெத்தையில் ஒரு பூவை போல கிடத்தினான். அஞ்சலி மூச்சிறைக்க அவனை பார்க்க, அர்ஜுன் அவசரம் இல்லாமல் தனது ஷர்ட்டை கழற்றி எறிந்தான். அவரது கட்டுக்கோப்பான மார்பு தசைகள் அந்த சன்னல் வெளிச்சத்தில் மின்னின. மெதுவாக அவளுக்கு மேலே படர்ந்து அவளது முகத்தை பார்த்தான். இவ்வளவு வருஷம் ஆகுது அஞ்சலி, நான் இன்னைக்கு உன்னை தொடும்போது என் கைகள் நடுங்குது தெரியுமா என்று அவன் கரகரப்பான குரலில் சொல்ல, அஞ்சலி அவரது கழுத்தை கட்டிக்கொண்டு, நீங்க மட்டும்தான் சார் என்னை இப்படியே தவிக்க வைக்கிறீங்க என்றாள். அர்ஜுன் குனிந்து அவளது இதழ்களை ஆழமாக பருகினான். அந்த முத்தம் மிக நீண்டதாகவும் பல வருட தாகத்தை தீர்ப்பதாகவும் இருந்தது. மெல்ல மெல்ல அவரது கைகள் அவளது சேலையின் மடிப்புகளை கலைக்கத் தொடங்கின. இடையின் அந்த வளைவில் அவரது சூடான உள்ளங்கைகள் பட்டபோது அஞ்சலி ஒரு மெல்லிய முனுகலோடு வில்லை போல வளைந்தாள். அவளை ஒரு முழுமையான வன தேவதையாகவே மாற்றிய அர்ஜுன் அவளது மேனி முழுவதையும் தனது இதழ்களால் ஆக்கிரமித்தான். கழுத்து, தோள்பட்டை, முதுகு என அவன் முத்தமிட்ட இடமெல்லாம் அனல் பறந்தது. மெதுவா என்று அவள் முணுமுணுக்க, அவன் அவளது காதோரம் குனிந்து, வலிக்குதாடி, நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கவா என்று அக்கறையோடு கேட்டான். அவள் அவளது கண்களை பார்த்து, இல்லை, இந்த வலி கூட எனக்கு சுகமாதான் இருக்கு, நீங்க எனக்கு முழுசா வேணும் என்று அவனை இன்னும் இறுக அணைத்து கொண்டாள். அவளது அந்த செயல் அர்ஜுனுக்கு இருந்த உணர்ச்சியை இன்னும் தூண்டியது.
அவளது இடையை பற்றி தன் பக்கம் இழுத்து அந்த போர்க்களத்தின் உச்சத்தை தொடங்கினான். அந்த ரூமில் இருந்த ஏசியின் குளிர்ச்சியையும் மீறி இருவரின் உடல் சூடும் அந்த மெத்தையை தகிர்த்தது. அஞ்சலியின் மல்லிகை பூக்கள் நசுங்கி மெத்தை எங்கும் சிதறி கிடக்க, அந்த வாசனையோடு அவர்களின் காதலும் காமமும் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய உலகத்தை உருவாக்கியது. 1 மணி நேர தீவிரமான போராட்டத்திற்கு பிறகு இருவரும் ஒரு பெரிய போர்வைக்குள் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி கிடந்தனர். அஞ்சலியின் தலை அர்ஜுனின் மார்பில் இருக்க, அவன் அவளது கலைந்த கூந்தலை வருடி கொடுத்தான். என்ன சார், ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா என்று அவள் சிரித்துக் கொண்டே கேட்க, அர்ஜுன் அவளை இன்னும் அணைத்துக் கொண்டான். ஃபங்க்ஷன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நிஜமாவே இன்னைக்குதான் மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைச்சிருக்கு. கவினுக்கு அப்புறம் நம்ம இப்பதான் தனியா இருந்தது. இதான் முதல் தடவை என்றான் திருப்தியுடன். பிறகு அவளது காதோரம் குனிந்து ஒரு குறும்பு சிரிப்புடன் சொன்னான், இனிமே வாரத்துல 2 நாள் இப்படிதான் பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு ஓடி வந்துருவேன். என் பொண்டாட்டியே கவனிக்க எனக்கு நேரம் வேணும்ல என்று கூற, அவள் அவரது நெஞ்சில் செல்லமாக அடித்துவிட்டு, அப்போ ஆபீஸ் வேலையே யாரு பாப்பாங்க? போங்க, எப்பவும் உங்களுக்கு இதே நினைப்புதான் என்று வெட்கப்பட, அர்ஜுன் அந்த போர்வைக்குள்ளேயே மீண்டும் அவளை தன் பக்கம் இழுத்துக் கொண்டான். அந்த மதிய நேரம் அவர்களின் தீண்டலில் அந்த காதல் இன்னும் அழகாக தொடர்ந்தது. முற்று பெற்றது. எங்களின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எங்களை ஊக்குவியுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.